Bonjour les amis, வணக்கம் நண்பர்களே. Aujourd'hui on va faire une recette très simple à base de courgettes. இன்னைக்கு courgette வச்சு ஒரு ஈஸியான ரெசிபி தான் செய்ய போகிறோம். En ce moment c'est la saison des courgettes et il en pousse énormément dans mon jardin. Du coup je vais essayer de mettre plusieurs recettes à base de courgettes. Si vous aimez beaucoup les courgettes, alors restez sur ma chaîne. இந்த courgette காய் வந்து இப்போ சீசன் ஃப்ரான்ஸில் இப்போ எங்கள் தோட்டத்தில் நல்லா வளருது. அதனால் நான் நிறைய ரெசிபி courgetteல தான் செய்ய போகிறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரெசிபியை பாருங்க. Je vais utiliser une courgette jaune pour cette recette. இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு நான் மஞ்சள் கலரு courgette எடுத்துருக்கிறேன். La jaune a une saveur plus douce et sucrée que la verte. Du coup, je vais l'utiliser pour cette recette. On peut même manger avec la peau ainsi que les graines. Mais moi, je vais quand même enlever la peau et vider les graines. இந்த மஞ்சள் courgetteோட டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு தன்மையோடு இருக்கும். இது ஒரு தனி டேஸ்ட்டு. இதோட தோலும் நீங்கள் சாப்பிட்லாம், உள்ளார இருக்கிற அந்த விதையும் நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் நான் தோல் அகட்டிட்டு விதையும் அகட்டிடுவேன். அதுக்கப்புறம் தான் இந்த ரெசிபியை செய்ய போகிறேன். Je les coupe en cubes et je vais les transmettre dans une poêle anti-adhésive. எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிவிட்டு ஒரு நான்ஸ்டிக் பேனில் போட்டுடுங்க. J'ai sorti un demi-oignon. இதுக்கு ஒரு அரை வெங்காயம் எடுத்துக்கோங்க, போதுமானது. Et puis je vais le couper en fines lamelles. அதை நீட்டு வாக்கில் மெலிசாக வெட்டிக்கோங்க. Je rajoute l'oignon coupé sur les courgettes. நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இப்போ courgette மேலே போட்டுடுங்க. Je verse par-dessus 4 cuillères à soupe d'huile végétale. அதுக்கு மேலே 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. 1 cuillère à café de sel fin. 1 டீஸ்பூன் உப்பு போட்டுடுங்க. Moi je vais mettre un quart de cuillère à café de piment fort moulu. இதுக்கு நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போடுறேன். இந்த மிளகாய் தூள் ரொம்ப காரமாக இருக்குது, அதனால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் போடுறேன். Ce piment fort moulu est super fort. Du coup, si vous voulez rajouter encore plus, si vous aimez bien piquant, vous pourrez rajouter encore plus. Mais moi je m'arrête là. உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும்னா நீங்கள் அதிகப்படியாக போட்டுக்கோங்க. எனக்கு காரம் ஒத்துக்காது, அதனால் நான் குறைவாக போடுறேன். இது கரெக்டாக இருக்கும். À l'aide d'un spatule, je mélange l'ensemble. ஒரு கரண்டியால் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. Voilà, on va le déposer sur le feu. On remue de temps en temps avec la spatule. On laisse cuire à feu doux. On ne rajoute pas de l'eau. Ça va cuire tranquillement. Et une fois que les courgettes sont bien ramollies, c'est bon, la recette est terminée. On peut le manger avec du riz. C'est super bon. Et en plus, c'est très facile à faire. Donc, essayez de faire chez vous. Vous allez voir, vous allez l'adorer. இப்படி அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த courgette அதில் வச்சுட்டு கரண்டியால் அப்பப்போ கிளறி விடுங்க. அது பொறுமையாக வெந்துன்னு இருக்கும். மூடி போட்டுடுங்க. தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஏற்கனவே இது தண்ணி இருக்கிற காய் தான் இது. அதனால் அப்படியே வெந்து வரும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் வெந்து முடித்ததுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான ரெசிபி இது, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நான் courgetteல கேக்கு செஞ்சு அந்த ரெசிபி போடுறேன். இந்த ரெசிபிக்கு நீங்கள் எப்படி ஆதரவு கொடுக்குறீங்கன்னு பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அனைவருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. Voilà les amis, c'est la fin de cette vidéo. Si vous avez aimé cette vidéo, alors n'oubliez pas de liker, de vous abonner si ce n'est pas encore fait et de partager au maximum. Prochainement, je ferai un cake aux courgettes. Vous allez voir, ce sera super bon. Donc, n'oubliez pas de vous abonner. Allez, à très vite les amis.